பிரைஸ் அல்லாட். ஆவிக்குரிய கவனம் ஒருவரின் முழு வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று இயேசு ஏன் கூறினார் என்பதை பார்க்கலாம். இந்த ஆவிக்குரிய கவனமே ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பதை கற்பிக்க இயேசு லூக்கா 11 அதிகாரம் 33-36 வசனத்தில் விளக்கின் உவமையை கூறினார். அந்த உவமையாவது, ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்தில் வைக்காமல் உள்ளே வருகிறவன் வெளிச்சத்தை காணும்படி அது விளக்குத்தண்டின் மேல் வைப்பான். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுதும் இருளாயிருக்கும். இந்த உவமையில் 4 ஆவிக்குரிய சத்தியங்கள் உள்ளன. முதலாவது சத்தியம், வெளிச்சம் ஏற்கனவே பிரகாசிக்கிறது. தேவன் தம்முடைய சத்தியத்தை மறைக்கவில்லை. அவர் தமது குமாரனாகிய இயேசு உலகத்துக்கு வெளிச்சமாக அனுப்பினார். சுவிசேஷம், வேதம் ஆகியவை, ஆவியானவர் ஆகியவை பார்க்க விரும்பும் யாவருக்கும் பிரகாசித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இரண்டாவது சத்தியம், கண் உடலை, அதாவது உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அதாவது உங்கள் கண் உங்கள் ஆத்மாவின் ஜன்னலை போன்றது. ஒரு தெளிவான கண் உங்கள் முழு வாழ்க்கையும் சமாதானம், தெளிவு, பரிசுத்தம் ஆகிய வெளிச்சத்தால் நிரப்புகிறது. ஆனால் ஒரு மேகமூட்டமான பொறாமை அல்லது பிளவுபட்ட கண் உங்கள் முழு சுயத்தையும் இருளால் நிரப்புகிறது. கிறிஸ்துவின் மீதோ அல்லது உலகத்தின் மீதோ நீங்கள் எதில் உங்கள் கவனத்தை நிலைநிறுத்துகிறோ அதுவே உங்கள் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. மூன்றாவது சத்தியம், உங்களில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அதாவது தவறான வெளிச்சம் பற்றி கவனமாக இருங்கள் என்று இயேசு எச்சரிக்கிறார். அதாவது பாவத்தை விடுதலை என்றும் பெருமையை தன்னம்பிக்கை என்றும் பேராசையை லட்சியம் என்று கூறி நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிற சூழ்நிலை ஏற்படும். ஆகவே நாம் நம்பும் ஒளி உண்மையிலேயே இருளாக இருந்தால் அந்த இருள் மிகவும் பெரிது. அது நம்மை வஞ்சகத்துக்குள்ளாக இட்டு செல்லும். ஆகவே கிறிஸ்துவின் வெளிச்சம் மட்டுமே உண்மையிலே நம் முழு உடலை வாழ்க்கையும் ஒளிரச் செய்யும். நான்காவது சத்தியம், உங்கள் முழு சரீரமும் வெளிச்சமால் நிறைந்து எந்த பகுதியும் இருளாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு விளக்காக மாறும். அதாவது அவருடைய தேவனுடைய ஒளி நம்ம நிரப்போது மட்டுமல்லாமல் நம் மூலம் பிரகாசிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. உங்கள் இருதயத்தின் கண்களை ஆகவே திறவுங்கள். இயேசு உங்கள் முழு வாழ்க்கையில் தம்முடைய வெளிச்சத்தால் நிரப்பட்டும். ஒரு விளக்கு தண்டின் மேல் உள்ள விளக்கை போல உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு விசுவாசத்தையும் அன்பையும் பிரகாசிக்கட்டும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.